ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தை மாத சமையலுக்கு இது கடலை மாவு எடுத்துகிட்ருக்கேன். திருப்பாகம் பாயசம், உளுந்து வடை, வெள்ளை பூசணிக்காய் போட்டு திருநெல்வேலி மோர் குழம்பு, வாழைக்காய் உசிலி, கூடவே ஒரு தயிர் பச்சடின்னு தான் பண்ண போகிறேன். சிம்பிளான சமையல் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? திருப்பாகம் பாயசம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் சூடானாலும் இந்த கடலை மாவை சேர்த்து கடலை மாவு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பொரியணும் கடலை மாவு, அப்போ தான் பச்சை வாசனை போகும். முதல்ல கெட்டியாகிட்டு அப்புறம் லூஸ் ஆகிக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த பாயசம். பாருங்க, கெட்டியாகிட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு லூஸ் ஆகியாச்சு. இப்போ இதில் பால் விட்டுக்கிறேன். கடலை மாவு எடுத்த அளவுக்கு 2 பங்கு பால் விட்டுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஜீனி சேர்த்துக்கலாம். கடலை மாவு எடுத்த அளவுக்கு 2 பங்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஜீனி சேர்த்து நல்லா கலந்து சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். அந்தளவு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடலை மாவு எடுத்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை மிக்சியில் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். சீனி கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு. பொடி பண்ணி எடுத்த முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டம்ளர் பால் விட்டு பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி விட்டால் நல்ல ரிச்சான க்ரீமியான நம்ம திருப்பாகம் பாயசம் ரெடி. இது ஆற இறுகிக்கும். விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறது, ஜீனி சேர்க்கறதெல்லாம் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். நான் சீவின பாதாமை மேலாக போட்டுக்கிறேன். சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுத்தி ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் விருப்பம் போல் பாதாம், பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம். முந்திரியையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே முந்திரி போட்டதுனால நான் இப்போ பாதாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த பாயசம். மோர் குழம்புக்கு இதை பூசணிக்காயை வேக போட்டிருக்கேன். உப்பு போடல. இது பாதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் வாழைக்காயை வேக போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுவும் பாதி வேகட்டும், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் கொதிச்சாச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். இதை லாஸ்ட்டு 1 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பூசணிக்காய் பாதி வந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காயில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக. வாழைக்காய் குழைய வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடித்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 4 பச்சை மிளகா. கொஞ்சம் புளிப்பான மோரில் வைக்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். மோர் குழம்புக்கு எடுத்து வச்சுருந்த மோர்லேயே கொஞ்சத்தை விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. வெந்த பூசணிக்காயில் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி அலம்பி கொஞ்சம் மோர் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது இதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நுரைச்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காய்க்கு மாத்திரம்தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ தேவையான உப்பு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டை பார்த்துட்டு. இப்போ குழம்புக்கு தேவையான இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம திருநெல்வேலி மோர் குழம்பு ரெடி. 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை இந்த மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் உசிலிக்கு. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 மிளகா வத்தல், கொஞ்சம் ஜீரகம், உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். தண்ணியே விடாமல் இந்த மாதிரி கரகரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். உசிலிக்கலாம். முதல்ல மோர் குழம்பு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ எண்ணெயில் கடுகு, 2 வெந்தயம், மிளகா வத்தல் கிள்ளினது, கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளித்தத்தை மோர் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ உசிலிக்கு தாளிக்கிறதுக்கு இதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து உசிலிக்கு அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா பரத்தி விட்டு உதிராக உசிலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உளுத்து விட்டால் உளுந்துடும். இந்த மாதிரி நல்லா உதிராக ஆயிடுச்சு பாருங்க. வேக வச்ச வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டால் நம்ம அருமையான வாழைக்காய் உசிலி ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும்.
வடையும் போட்டுட்டேன். டீட்டெயிலாக அதெல்லாம் காட்டலை, நான் நம்ம சேனலில் நிறைய தடவை போட்டிருக்கிறதுனால. இன்றைக்கி தை அமாவாசைக்கு சமையல் சாதம், பருப்பு, கலத்து நெய், இது கூடவே திருப்பாகம் பாயசம், திருநெல்வேலி மோர் குழம்பு, வாழைக்காய் உசிலி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, உளுந்து வடை. இதுதான் இன்றைக்கி தை அமாவாசை லஞ்ச் மெனு. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.